முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அவர் வசித்த வீட்டில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திலிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இன்று அக்டோபர் 31 வருஷம் முன்னாடி, அதாவது 1984 அக்டோபர் 31 அன்று என்ன நடந்தது அப்படிங்கிறத நடந்த இடத்திலிருந்து உங்களுக்கு விளக்குவதற்காக தந்தி டிவி சிறப்பு அனுமதி வாங்கி இங்கே வந்துள்ளோம். இந்திரா காந்தி அவர்கள் வாழ்ந்த வீடு அதுதான். இந்திரா காந்தி அவர்கள் அக்டோபர் 31 அன்னைக்கு காலையில், அதாவது ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்கறதுக்காக ஒரு பிரிட்டிஷ் ஆக்டர் ஒருத்தர் வந்திருந்தார். இந்த வழியாக தான் நடந்து வந்தாங்க. இந்த வழியாக நடந்து வரும்பொழுது தான் 2 சீக்கிய மெய்காப்பாளர்கள் என்ன பண்ணாங்க, துப்பாக்கியால் சுட்டாங்க. ஒருத்தர் 3 ரவுண்டு சுட்டார், இன்னொருத்தர் 30 ரவுண்டு சுட்டார். 3 ரவுண்டு சுட்ட உடனே அந்த டவர் தெரியுது இல்லையா, அங்கே தான் அவர் வந்து நின்று கொண்டிருந்தார். சுட்டவுடன் அந்த இடத்தில் விழுந்து விட்டார் இந்திரா காந்தி. அதன் பிறகு அவர் விழுந்த பிறகு 30 புல்லட் அவர் மேலே சுட்டிருக்காங்க. அதன் பிறகு உடனே என்ன பண்ணாங்க, காலையில் மணி 9:20 இருக்கும் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது. அதன் பிறகு உடனே இங்கேருந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்திரா காந்தியை கொண்டு போனாங்க. அங்கே டாக்டர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, 23 புல்லட் உடம்பு உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கு, 7 புல்லட் உடலுக்குள்ளேயே சிக்கிட்டது. இந்திரா காந்தி அவர்கள் உயிரிழந்து விட்டார். அந்த 2 சீக்கிய மெய் காப்பாளர்களை என்ன பண்ணாங்கன்னா, மற்ற பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. மற்ற பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து ஒருத்தரை பிடிச்சி கொண்டு போய் ஒரு ரூமில் வச்சு விசாரிக்கும் போது அவர் அங்கே ஒரு வெப்பன் எடுத்திருக்காரு அவங்கள தாக்கிறதுக்கு. அவர் அங்கேயே சுட்டுட்டாங்க. அதனால் அவர் வந்து உயிரிழந்துட்டார். இன்னொரு மெய் காப்பாளர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் 5 வருஷம் பொறுத்து அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கிடச்சிருக்கு. அவருக்கும் இன்னொருத்தருக்கும் அவரை வந்து தூக்கில் போட்டாங்க. 2 பாடி கார்டில் ஒருவர் இந்திரா காந்திக்கு நல்ல பரிச்சயமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 10 வருஷம் தெரிஞ்சவராம். இன்னொருத்தர் 5 மாதம் முன்னாடி தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஏன் சுட்டாங்க சீக்கியர்கள் அப்படின்னா, அதாவது சீக்கிய பொற்கோயிலுக்குள்ளே இராணுவம் நுழைந்தது, அங்கே ஒரு சில தீவிரவாதிகள்லாம் ஆயுதம் பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டித்து இந்த மாதிரி, அதாவது அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி தான் அவங்கள அசாசினேட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு அடுத்த 4 நாட்கள் டெல்லியில் சீக்கியர்கள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தப்பட்டது. சுமார் 3000 சீக்கியர்கள் இந்தியா முழுவதும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு, அதாவது அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தகவல் பதிவாயிருக்கு. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக இந்திரா காந்தி அவர்கள் வாழ்ந்த வீட்டினுள்ளிருந்து தந்தி டிவிக்காக கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் சலீம்.